இப்போது ரீசெண்டாக ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. ஸோ என்னோடய ஸ்கின் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ பிம்பிள்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்தது. பிகாஸ் இந்த பீரியட்ஸ் டைம்னாலே எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வந்துடும். ஸோ அதான் இங்கே பெருசாக ஒன்று வந்திருக்கு. ஹை டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட நைட் ஆர் ஈவினிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ அதனால் இப்போது ரீசெண்டாக இருக்க ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் என்னோடய ஸ்கின் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ மார்னிங் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி அண்ட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அண்ட் ஈவினிங் நைட்டு வந்துட்டு ரொம்ப ஆயிலி ஆகி இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அங்கங்கே பிளாக் மார்க்ஸ் அண்ட் லைட்டாக பிம்பிள்ஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட நைட்டு ஸ்கின் கேர் தான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இது ஷேர் பண்ணி. அண்ட் இப்போது கரண்ட்டாக என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் எப்போவுமே யூஸ் பண்ண போகிறேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். அண்ட் இதுதான் வந்துட்டு அந்த டெர்ம்டாக்கோடைய 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாகோல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் சாலிசிலிக் ஆசிட் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2% இருக்கும். பிகினராக இருக்கும்போது நீங்கள் 1%லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்துட்டு நான் 2% யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதுவே ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது தான் கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ இது யூஸ் பண்ணி நான் ஃபேஸ் வாஷ் வந்துட்டு பண்ணிடுறேன். அண்ட் இந்த கிளென்சர் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒன் டைம் அண்ட் ஈவினிங் 1 டைம். ஸோ 2 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கும் என்ன மாதிரி ஆக்னேஸ் அடிக்கடி வரும் அப்படின்னா நீங்களும் இந்த ஃபேஸ் வாஷ் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அண்ட் Q&A வீடியோஸும் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் அதான் ஷூட் பண்ணலான் இருக்கேன். அண்ட் இப்போது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஸ்டேபிளாக இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட்டே நான் பண்ண முடியலனால ஸோ கொஞ்சம் வந்துட்டு ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு போடலான் இருக்கேன். அண்ட் இந்த சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாமே நல்லா கம்மியாகிடும். அண்ட் சீபம் ப்ரொடக்ஷனும் வந்துட்டு கம்மியாகும். ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னேஸ் வரது அப்படியே வந்துட்டு டே பை டே வந்துட்டு கம்மியாகும். அண்ட் வராமல் இருக்காது. ஸோ நார்மலை விட உங்களுக்கு நல்லாவே கம்மியாகிறத பார்ப்பீங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் வந்துட்டு பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐஸ் க்யூப் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு இந்த ஐஸ் க்யூப் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இந்த ஐஸ் க்யூப் வச்சா இங்கே பாருங்கள் அப்படியே இருக்கிறதெல்லாம் அப்படியே தெரியும். ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வர்றது கம்மியாகிடுச்சு. அண்ட் இந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே நல்லா கம்மியாகுது. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்க ருட்டீன் தான். ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளஷ் அப்ளை பண்ணாமே வந்துட்டு ஒரு பிங்கிஷான ஒரு ஸ்கின் இருக்குது. ஐஸ் க்யூப் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் எல்லாமே நல்லா தொடச்சிக்குவேன். ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஜிக் ஆசிட் சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முந்தின விலாகில் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ரீசெண்டாக இப்போ வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அமேசிங் ரிசல்ட்டாக இருக்குது. ஸோ என் ஃபேஸில் இருக்க இந்த மார்க்ஸ் எல்லாமே நல்லாவே ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கே நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்குது. மேபி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா பெட்டர் ரிசல்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். வச்சோடனே அப்படியே ஒழுகிட்டு வந்து இன்னும் இதில் பேலன்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு ஸோ இந்த சீரம் போட்டு நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணிப்பேன் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு. இது நல்லா பெருசாக தெரியுது. ஸோ இப்போ நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் வந்துட்டு டைம் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு 2-5 செகண்ட் இந்த கேப்பில் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லிப்ஸ்லைட்டோடைய லிப்ஸ் லைட்னிங் க்ரீம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது ரீசெண்டாக வந்துட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ
ஸோ நீங்களும் உங்களுக்கு லிப்ஸ் வந்துட்டு டார்க்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட லிங்க் வந்துட்டு நான் கொடுக்குறேன். வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோடய லிப்ஸ் வந்துட்டு பிக்மெண்டடாக தான் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ வீட்லேயுமே வந்துட்டு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மை ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் இந்த ஸ்னெயில் மூசைன் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் இதோட ஆக்சுவல் ரிசல்ட் வந்துட்டு எனக்கு தெரியுது. ஸ்கின் பார்க்க அவ்வளோ ப்ளம்பியாக வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த ப்ராடக்ட். இது வந்துட்டு இங்கே ஒரு ட்ராப், இங்கே ஒரு ட்ராப். ஸோ இதை வச்சே வந்துட்டு கொஞ்சமாக ஃபேஸ் மசாஜும் வந்துட்டு பண்ணுவேன். ஸோ ஏன்னா அவ்வளோ வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளம்பியாக இருக்குது. ஸோ ஈஸியாக இந்த ஃபேஸ் மசாஜுக்கெல்லாமே செட் ஆகும். ஸோ இப்படி தான் இதை வச்சு தான் நான் பண்ணுறேன். ஸோ அண்டர் ஐலையும் போட்டால் இந்த ஐ பஃபினஸ் எல்லாமே இது நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு போகும். ஸ்கின் அண்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம். ஸோ லிப் பாம் வந்து பார்த்தீங்கன்னா என்வைபேயோடைய இந்த பவுண்டிங் லிப் பாம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி இது காலி ஆகிடுச்சு, தீரப்போகுது, இவ்வளோதான் இருக்குது. வந்துட்டு நைட்டு ஸ்கின் கேர் முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ தான் நான் வந்துட்டு என்னோடய ஸ்கின்னுக்கு வந்துட்டு இப்போ கரண்ட்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதோட ரிசல்ட்டுமே அமேசிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு கண்டினியூவாக ஃபாலோ பண்ண போகிறேன். இனி ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இன்க்ளூட் பண்ணால் அப்போ வந்துட்டு அப்டேட்டட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு போடுறேன். இல்லை, ஸோ இதெல்லாமே லைட்டாக அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஜிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணுறதுனால நல்லாவே வந்துட்டு கம்மியாகிடுச்சு. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு காட்டல. ஸோ ஸ்கின்னுக்கு ஈஸியாக வந்துட்டு செட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நான் நைட்டு ரீசன்ட் ருட்டீன் வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு Q&A வீடியோ நான் எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் அதை ஸ்டே டியூன்.